ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் இது. இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். இது ஊறுற டைமில் நம்ம இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அரிசி கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் எப்போவுமே நம்ம தோசைக்கு சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 2-3 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அரிசி ஊறுற டைமில். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை அந்த மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. வெண்டைக்காய் அப்படின்னாலே கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது சுத்தமாக அதோட வளவளப்பு தன்மை இதில் இருக்கவே இருக்காது. நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம இந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அலசி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு தேவையான மாவு. இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பிடிக்கும் அப்படின்னா இஞ்சியை நீங்கள் துருவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வதக்கின மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை ரெசிபி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வெண்டைக்காய் சேர்த்துருக்கிறது நிஜமாக தெரியாது. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தோசை மொறுமொறுப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம தோசை மாதிரி வறுத்துக்கலாம். நீங்கள் தோசை மாதிரி கூட போட்டுக்கலாம், இல்லைனா அடை மாதிரி போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கமகமன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சி ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கல்லில் ஒட்டவே இல்லை. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எது வேணும்னாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.